அவங்களுடைய அக்கௌண்ட் முடக்குறாங்க. Let me explain. அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய அக்கௌண்ட் முடக்குறாங்க. கேட்டா 96ல வராத ஐடிக்கான அக்கௌண்ட்ஸ் கேட்டாங்க. இது மாதிரி பல்வேறு முரண்கள் இருக்கு. அதே மாதிரி ஆம் ஆத்மிக்கு என்ன பண்றாங்க, அவருடைய தலைமை முதலமைச்சரை கைது பண்றாங்க, கெஜ்ரிவாலை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க, சிசோடியா வழக்கு உள்ள வச்சிருக்கீங்க. இவங்களுடைய வழக்கு வச்சுக்கொண்டு பஞ்சாப்லயும் சரி அல்லது டெல்லியிலும் சரி நீங்க ஒரு லெட் மீ எக்ஸ்பிளைன் ப்ளீஸ், லெட் மீ கம்ப்ளீட் அண்ட் கோ அவே. என்னன்னா நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு அழுத்தம் தந்து விட்டு அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்போது நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு கூட்டியிருந்தாங்க. சட்டமன்றத்தில் இந்த டைம் 2% வாங்கியிருக்காங்க. அவங்க இவங்க கொடுத்த அழுத்தத்தின் அச்சத்தின் பேர்ல தான் சட்டமன்ற தேர்தல் இதுதான் மேட்டர். இப்ப இந்த 2% கூட இருந்தா கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கும். இன்னொன்னு காங்கிரஸ் கட்சி தனியாக நின்று வாங்கினது 39. நீங்க இந்தியா கூட்டணியில சொல்ல முடியாது. சொல்லுவீங்களா? இல்ல, அதான் தட்ஸ் தி பாயிண்ட். ஆனா காங்கிரஸ் கட்சி தனியா ஜெயிக்கலன்ற ஆதங்கத்தை தான் அவர் வெளிப்படுத்தினார். நான் திரு சூர்யா அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இதுல எலெக்ஷன் கமிஷன் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து காங்கிரஸ் வச்சிருக்கு. பட் ஹரியானா தாண்டி ஹரியானாலேயே ஜஸ்ட் மிஸ் 1% தான் ஜெயிச்சிருக்கீங்க. அது ஒரு பெரிய வெற்றியான்னு முதல் கேள்வி இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல உங்களுக்கு ஒரு கடுமையான பதில வந்து அங்க மக்கள் கொடுத்தீங்க. 370 அமல்படுத்திட்டோம், நாங்கள் தான் அமைதியை கொண்டு வந்தோம், நீங்க மக்கள் நிராகரிக்கிறாங்களே அப்படின்ற கேள்வியும். முதல்ல ஹரியானா வரலாற்றில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எந்த அரசாங்கமும் 3வது முறை வென்றதே கிடையாது. முதல் முறை 10 வருடம் செகண்ட் வந்ததே ரொம்ப ரேர் நினைக்கிறேன். ஆமா, 10 வருடம் தீபிந்தர் ஹூடா இப்போ முதல்வர் வேட்பாளராக அறியப்பட்டவர் 2004 14 வரை ஆட்சி செய்தார். அந்த 10 வருடம் ஆட்சி முடிஞ்ச உடனே அவர் வாங்கின சீட்டு வந்து 15 தான். 15 சீட்டு தான் வாங்கி மிக மோசமான ஒரு தோல்வி. ஆனால் நாங்கள் 3வது முறையும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போ ஏன் வெற்றி பெற்றோன்ற காரணத்திற்கு என்னுடைய காங்கிரஸ் சகோதரரே சொல்லிட்டார். ஜெயராம் ரமேஷ் வந்து இவிஎம்ல பிரச்சனைன்னு சொல்றாரு. இதே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அமித்ஷா 150 கலெக்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ரிசல்ட்டை மாற்ற சொன்னார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்தார். எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த 150 பேரில் ஒரு 4-5 பேர் கொடுங்க, நாங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னால் 1 வாரத்தில் சப்மிட் பண்ணுறேன்னு சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த தகவலை சொல்லலை. இரண்டாவது, இவங்க வந்து அந்த கட்சி அழிச்சிட்டாங்க, இவங்க இந்த கட்சி அழிச்சிட்டாங்க, அதெல்லாம் மேட்ரு இல்லை. இன்னைக்கு ரிசல்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்க? அரசியல்னா அதுதானே. நீங்கள் அவங்கள அழிச்சிட்டீங்க, நாங்கள் இவங்களை அழிச்சிட்டோம், நீங்கள் அழிச்ச கட்சி நிலைமை எவ்வளோ இருக்குது, காங்கிரஸ்லேருந்து பிரிந்த கட்சிகள் இன்னைக்கு எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குது, இதெல்லாம் பேசினோம்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த தேர்தலில் நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இப்போ கோடீஸ்வரன் அவர்கள் பேசும்போது கூட நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னார். அக்னிவீருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது, மக்களே எதிர்ப்புல இருந்தாங்க. இதெல்லாம் விவசாயிகள் போராட்டம், அந்த விவசாயிகள் போராட்டம் ஒத்துக்கிறோங்க. அதுல வந்து அவர்களுக்கு திருப்தி இல்லாம இருந்தது, போராட்டம் இருந்தது, நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதை நாங்கள் பின்வாங்கிட்டோம். எப்பயுமே மக்கள் வந்து ஒரு தவறை பின்வாங்குபவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது இயல்பான ஒரு விஷயம் தான் எல்லா ஜனநாயக நாட்டிலும். இல்ல, நான் சொல்றேன், அது தூண்டிவிடப்பட்டது, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த விவசாயிகள் போராட்டம் ஆகட்டும், குறைந்தபட்சம் உயிரிழப்புகள் அதுதான் நான் சொல்றேன், நாங்க அதை வந்து பின்வாங்கிட்டோம். இப்ப மக்கள் வந்து அப்படி இருந்தா அவ்வளவு பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் பிஜேபிக்கு வாக்களித்திருக்காங்கன்னு ஒரு கட்டத்துல எல்லாரும் யோசிச்சுதான். அதுதான் சொல்றேன், 1% தான் முன்ன பின்ன அவர் பேருக்கு. இப்ப அவர் சொன்ன மாதிரி ஆம் ஆத்மி வந்திருந்தா இப்படி மாறி இருக்கலாம். எப்போன்னு சொல்லுங்க, 10 வருடங்கள் ஆட்சி புரிந்து 3வது முறை நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். 2006 காங்கிரஸ் அஸ்ஸாம் மாநிலத்தில் வென்றாங்க. அடுத்தது 2011 வென்றாங்க. கடந்த 13 ஆண்டுகள்ல ஒரு மாநிலத்துல கூட தொடர்ந்து 2 முறை காங்கிரஸ் வென்றதா வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. நாங்க குஜராத் 7 தடவை, மத்திய பிரதேஷ் 5 தடவை, கோவா 4 தடவை, இப்ப ஹரியானா 3 தடவைன்னு சொல்லிட்டு இன்கம்பன்ட் கவர்மெண்ட் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதில் பாரதிய ஜனதா கட்சி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க வந்து 1% 2% முக்கியம் இல்லை, ஆனா வெற்றி பெற்றிருக்கோம். இன்னொரு காரணம், இந்த வெற்றி ஹரியானா மாநில பிஜேபியோட வெற்றியா மோடியோட வெற்றி? எல்லாரோட வெற்றி தான் கண்டிப்பா. இவங்க இலவச மோடி படமே போடலையாமே? அதெல்லாம் இல்ல, எல்லாம் மோடி அவர்கள் தான் சீஃப் கேம்பெயினர் எங்களுக்கு எல்லா தேர்தல்களையும். இப்ப தேர்தல் முடிஞ்ச உடனே நிறைய நம்ம வந்து அனாலிசிஸ் பண்றது இயல்பான ஒரு விஷயம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் டிஸ்கவுண்ட் மோடி சர்க்கார், டபுள் என்ஜின் சர்க்கார்லாம் நீங்க சொல்லவே இல்லங்க. எல்லாம் சொன்னவங்க யாரு இல்லன்னு சொன்னாங்க. எல்லா பிரச்சனையும் ஒண்ணு சொல்றேன், இல்ல பாஜக நீங்க மீண்டும் பாஜகன்ற கோஷத்தை வச்சீங்களே தவிர மீண்டும் மோடி இல்ல மீண்டும் வந்து இந்த நபர் அத வைக்கல. இந்த வாட்டி மாத்திட்டீங்கல ஸ்ட்ராட்டஜி. பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்றேன், 10 ஆண்டுகள் பிஜேபி ஆட்சி இருந்ததுல எதிர்கட்சியில எல்லாருமே பிரச்சாரம் பண்ணாங்கல்ல. எதிர்கட்சியில ராகுல் காந்தி முதற்கொண்டு ஏதாச்சும் ஒரு முதலமைச்சர் பேரையோ அமைச்சர் பேரையோ சொல்லி நீ ஊழல் பண்ணிட்டேன்னு பேசினாங்களா?
ஒருத்தர் கூட பேசல. இதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடி புபிந்தர் சிங் ஹூடா மேல அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள், அவ்வளோ வழக்குகள், அரசாங்க வேலை அரசாங்க வேலை கொடுப்பதுல எவ்வளவு ஊழல் திண்டாடுனது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மறக்கல. இப்ப இவங்க சொல்லக்கூடிய மக்கள் அதிருப்தியா இருந்தாங்க. எப்படி அதிருப்தியா இருந்தாங்க? பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, 5 இடங்கள் நாங்க வந்தோம், நீங்க 5 இடங்கள் வென்றீங்க. நாங்க 45 அசம்பிளியில லீட் இருந்தோம், நீங்க 39 இடத்துல இருந்தீங்க. அதனால நான் இந்த அதிருப்தியா இருந்தாங்க, கோபமா இருந்தாங்க அப்படின்றதே வெறும் கட்டமைக்கப்பட்ட பிம்பம். கட்டமைக்கப்பட்ட பிம்பம் இன்று உடைந்திருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் ஆதரவளித்திருக்கார்கள். ஜம்மு காஷ்மீர்ல வர நீங்க வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்றீங்க. காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய 34 தொகுதிகள் தான் பிஜேபி ஆக்சுவலா உண்மையிலேயே ஃபைட்ல இருந்தோம். மீதி அந்த பக்கம் ஜம்முல இருக்கக்கூடிய 34 தொகுதிகள் போட்டியில இருந்தோம். இல்ல நாங்க போட்டியிட்டதே அந்த 43 இடங்கள்ல 18 இடங்கள்ல தான் போட்டி போட்டோம். அங்க டெமோகிராஃபி எப்படி இருக்கு, அங்க நம்ம ஜெயிக்க முடியுமா நிக்க முடியுமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ 29 இடங்கள் வென்றிருக்கிறோம். அது டெமோகிராஃபி அங்க ஜெயிக்க முடியாதுன்ற நிலை உங்களுக்கு போகுதுல, அதுதான் அங்க கேள்வி. அது நீங்க ஏன் அந்த முன்னுரிமைக்கு வரீங்க? பட் இப்போ ஓட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷோப்பியன் அப்படின்ற 99% இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதியில வெறும் 300 ஓட்டுகள்ல நாங்க எப்படி தோற்று 2வது வந்திருக்கோம். இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கிஷ்த்வர் அப்படின்ற தொகுதியில் நாங்க ஜெயிச்சிருக்கோம். இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய பகுதி. கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் 2% வேட்பாளர்கள் போட்டியிட்டோம் 90 தொகுதிகளில். 62 வேட்பாளர்கள் 29 பேர் ஜெயிச்சிருக்கோம். ஜம்மு பகுதியில் தான் பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்கோம். அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தானா. கடந்த தேர்தலில் 25, இந்த தேர்தலில் 29, 9 இடங்கள்ல 2வது வந்திருக்கோம். இப்போ நாங்க ஆர்டிகல் 370 எடுத்துட்டோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடணும் அந்த ஆப்ளிகேஷன்லாம் எதுவுமே வைக்கல. ஆர்டிகல் 370 எடுக்க வேண்டியது டெம்பரரி ப்ரொவிஷனா கான்ஸ்டிடியூஷனல் இன்சர்ட் பண்ணும்போது அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கங்கள் பண்ண வேண்டியது. அது வாக்கு வங்கி அரசியலுக்காக நாங்க பண்ணவே இல்லை. காஷ்மீரை முழுமையா இந்தியா கூட இணைக்கணும்ன்றது தெரியுதான்னு கேக்குறேன் நான். காஷ்மீர் வேலியில எங்க இந்த ஆர்டிகல் 370யோட முக்கியமான ஒரு பகுதியா பார்க்கப்படுது. ஏன்னா ஜம்முல பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்ல காஷ்மீரோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ காஷ்மீர்ல நீங்க 370யோட மையமா இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னும் போது அப்ப நீங்க செஞ்சது அவங்க மாநிலத்தை பிரிச்சது இல்ல ஸ்டேட்ஹுட் எடுத்தது அங்க ஒரு ஆதரவு இதுக்கு முன்னாடியும் இருந்தது இல்ல, இப்பவும் இல்ல. அதனால அந்த ஆதரவு தேடி நாங்க பண்ணல. ஆனா இந்த 370 நீக்குனான பலன்கள் வருங்காலத்தில் வரும்போது நிச்சயமா மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நாங்க இப்போ காங்கிரசினுடைய முன்னாள் உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் சிண்டே சமீபத்தில் ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு புத்தக ரிலீஸ் விழால லால் சவுக்ல என்ன நடக்க சொன்னாங்க, எனக்கு நடக்கிறதுக்கே பயமா இருந்தது அப்படின்னு உள்துறை அமைச்சரா இருந்தவர் அந்த நிலைமையில இருந்தார். இன்னைக்கு தமிழகத்துல விஜய் அவர்கள் நடித்த லியோ படம் இவ்வளவு நாள் ஓடி இருக்குன்னா அதுல பெரும்பான்மையா காஷ்மீர்ல தான் போய் ஷூட்டிங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி பண்ணிருக்கோம். ரோஜா படமே எடுக்க 10 வருஷமா ஷூட்டிங்கே நடக்கல. அது அப்ப நடந்தது. அப்புறம் 15 வருஷமா ஷூட்டிங்கே நடக்கல. இப்ப மீண்டும் கொண்டு வந்திருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் பைக்ல ரீல்ஸ் எல்லாம் போடுறாரு. ராகுல் காந்தி அவர்கள் தைரியமா காஷ்மீர்ல பைக்ல டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. நாங்க முன்னாடியே டிராவல் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடியுமே டிராவல் பண்ணிருக்காரு. பேசுவோம்.